ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா செஞ்சி டவுன்ல இருக்கோங்க. செஞ்சியில இருந்து திருவண்ணாமலை வழியா ஹோசூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். நிறைய டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் இருக்குங்க. நம்ம சென்னையில இருந்து திருவண்ணாமலை போற பஸ் செஞ்சி வழியா தான் போகுது. ஸோ நம்ம திருவண்ணாமலை போயிட்டு அங்கிருந்து ஹோசூர் நோக்கிய பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க செஞ்சியிலிருந்து திருவண்ணாமலை வழியா ஹோசூர் நோக்கிய பஸ் டிராவல்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்க, பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, செஞ்சி டவுனோட முக்கியமான ஜங்ஷன் இதுதாங்க. சென்னையிலிருந்து திருவண்ணாமலை போற பஸ்ஸஸ் இது வழியா வரும். விழுப்புரத்துக்கு அந்த சைடு கட் ஆயிரும். ஆப்போசிட் சைடு உள்ள போனா செஞ்சி பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ எவ்ரி 10-15 மினிட்ஸ் ஒரு சென்னையில இருந்து திருவண்ணாமலை பஸ் வந்துகிட்டே இருக்கும். வெயிட் பண்ணுவோம். ஒரு பஸ் ஆல்ரெடி கிளம்பி போயிட்டு இருக்கு பாருங்க. அடுத்த பஸ்ல நாம கிளம்ப வேண்டியதுதான். மக்களே, ஒரு திருவண்ணாமலை பஸ் வருதுங்க. பட் ஆனா ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பஸ் ஃபுல்லா தாங்க போகுது. நாம நெக்ஸ்ட் பஸ்ல போவோம். மக்களே, ஒரு எஸ்சிடிசி பஸ் வந்திருக்குங்க. செஞ்சியில இருந்து திருவண்ணாமலை போறதுக்கு, கிளாம்பாக்கம்ல இருந்து திருவண்ணாமலை. மக்களே, நம்ம பஸ் எடுத்தாச்சுங்க. செஞ்சியில இருந்து நம்ம டுவர்ட்ஸ் திருவண்ணாமலை டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. செஞ்சி வழியா எத்தனை பஸ்ஸுக்கு தெரியுமா திருவண்ணாமலை போகுது. கிளம்பாக்கத்துல இருந்து எவ்ரி 5-10 மினிட்ஸ் ஒரு பஸ் இருக்கும் போல் இருக்குங்க திருவண்ணாமலைக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் இவ்வளவு ஃப்ரீக்வன்சி இருந்த மாதிரி தெரியல. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தா எக்கச்சக்கமான பஸ்ஸஸ் வருதுங்க. நான் செஞ்சி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறப்பதான் தெரிஞ்சு, அட பாவம், இவ்வளவு ஃப்ரீக்வன்சி இருக்கா நம்ம சென்னை கிளம்பாக்கத்துல இருந்து திருவண்ணாமலைக்கு அப்படின்ட்டு. சோ திருவண்ணாமலை பஸ்ஸஸ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா செஞ்சி வழியா தான் போறாங்க. அதனால செஞ்சியில இருந்து திருவண்ணாமலைக்கும் நல்ல கனெக்டிவிட்டி. நம்ம சூப்பரா டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சோ தூரத்துல தெரியறது தாங்க நம்ம செஞ்சி கோட்டை இருக்கிற மலை. செம்ம சூப்பரா இருந்துச்சு இந்த டைம் ட்ரிப்பு. நாம வேலூர் செஞ்சி ஃபுல்லா கவர் பண்ணோம். வேலூர்ல நாம வள்ளிமலை போயிருந்தோம். அது ஒன் ஆஃப் த அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்சஸா இருந்துச்சு. வள்ளிமலை பிளாக் பார்க்காம இருந்தா பாருங்க மக்களே, செம்ம சூப்பரா இருக்கும். இதுதான் செஞ்சி கோட்டை போற வழிங்க. சோ அது போல நாம வேலூர்ல என்னென்ன பிளேசஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஸ்ரீபுரம் போயிருந்தோம். சோ அதுவும் உங்களுக்கு அந்த வகையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேலூர்ல இருந்து எப்படி ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் போகணும், அங்க பிலிகிரிம்ஸ்க்கு என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அதை ஃபுல்லா கவர் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ரொம்ப நாளா நம்ம வேலூர் கோட்டையை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சோங்க. அதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருச்சு. சோ செம்ம ஹாப்பி. சோ மக்களே, நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. நம்ம எஸ்சிடிசி பஸ்ல 45 ரூபாய் செஞ்சியில இருந்து திருவண்ணாமலை போறதுக்கு. நல்லாதான் இருக்குங்க, ஓரளவுக்கு மேனேஜபிள் மெயின்டெனன்ஸ் தான் சொல்லணும். ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது. சோ நம்ம செஞ்சிக்கோட்டை இருக்கிற மலைகளை தாண்டி போயிட்டு இருக்கோம். செஞ்சிக்கோட்டையை சுத்தியும் நிறைய ஃபாரஸ்ட் ஏரியாஸ் இருக்குங்க. சோ நல்லா பசுமையா இருக்கும். நம்ம செஞ்சி டவுனு, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் தாண்டுற வரைக்கும், அதுக்கப்புறமே ஃபுல்லா திருவண்ணாமலை போக வரைக்குமே பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ் தாங்க. திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டத்தோட ரூரல் ஏரியாஸ் பார்த்துட்டே தான் நம்ம டிராவல் பண்ணுவோம். சோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நாம வெள்ளூர் போயிட்டு அதுக்கப்புறம் நாம எங்க வந்தோம்னா செஞ்சிக்கு தான் வந்தோம். செஞ்சிக்கோட்டையும் நமக்கு ரொம்ப நாளா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கான வாய்ப்பும் இந்த டைம் கிடைச்சிருச்சு. சோ செஞ்சிக்கோட்டை இப்ப ரீசெண்டா யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சிம்பிளாவும் அறிவிச்சிருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. லான்ஸ் மேல போறப்ப பாத்தீங்கன்னா அங்கங்க எப்படி போகணுங்கிற டைரக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. சோ மக்களே, நம்ம திருவண்ணாமலைக்கு போறதுக்கு இன்னும் 38 கிலோமீட்டர் இருக்குங்க. சோ டோட்டலா செஞ்சி டவுன்ல இருந்து பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் திருவண்ணாமலை ரீச் ஆகிறதுக்கு. சோ செம்ம சூப்பரா இருக்க போகுது ஜேர்னி. இன்னொரு முக்கியமான விஷயம், நாம செஞ்சியில இருந்து மேல்மலையனூர் கோவிலுக்கும் போயிட்டு வந்தோங்க. கரெக்டா அமாவாசை டே ஃபால் ஆச்சு. அதனால அந்த விளாகும் மறக்காம பாருங்க மக்களே, வேற லெவல்ல இருக்கும்.
மக்களே, நாம செஞ்சியிலிருந்து தீபநகரம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்கிற ரூட் பாத்தீங்களா, எவ்வளவு அழகா இருக்குன்னு. இன்னும் 36 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம திருவண்ணாமலை ரீச் ஆகிறதுக்கு. சோ இது வந்து முக்கியமான பிலிகிரிமேஜ் சென்டர்ங்கிறதுனால நிறைய மக்கள் வந்து இந்த ரோடு யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமா சென்னையிலிருந்து திருவண்ணாமலை மார்க்கத்துல டிராவல் பண்ற மக்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூட். அதனால திருவண்ணாமலை டைரக்ஷன்ஸ் போட்டிருக்கிற போர்ட்ஸ் வந்து நிறைய பார்க்க முடியுது. அண்ட் எல்லா ஊர்லயும் வந்து நாம புளிய மரங்கள் தானே பார்ப்போம் ரோடோட 2 சைடையும். ஆனா திருவண்ணாமலை விழுப்புரம் சைடுல பாத்தீங்கன்னா 2 சைடும் எக்கச்சக்கமான பனைமரங்கள் இருக்குங்க. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், நானு செகண்ட் டைம் ஆக்சுவலா. நம்ம ஒரு டைம் திருச்செந்தூர் ராமநாதபுரம் எல்லாம் டிராவல் பண்ணப்போ அங்க நிறைய பனைமரங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல நான் நிறைய பனைமரங்களை பார்க்கறது வந்து இந்த மாவட்டங்கள்ல தாங்க, விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல. சோ நம்ம போற வழியில இருக்கிற குட்டி குட்டி டவுன்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டுல பேனர் கல்ச்சர் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது காது குத்து கருமாதி எல்லாத்துக்கும் பேனர் வச்சிடுறாங்க நம்ம ஆளுங்க. அதுவும் முக்கியமா திருவிழா நாட்கள்ல எல்லாம் வந்துட்டா போதும், குட்டி குஞ்சான்ஸ்ல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாரும் குரூப்பா பேனர் வச்சிடுறாங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு ஒரு இதுல பார்த்தா. பட் இன்னொரு இதுல இதுக்கு இவ்வளவு செலவு செய்யணுமா அப்படிங்கிற மாதிரியும் தோணும். சோ உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க பேனர் வைக்கிறத பத்தி. ஆக்சுவலா பார்த்தா நம்ம தென் தமிழகத்துல எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம்ல, திண்டுக்கல் தேனி மாவட்டங்கள்ல எல்லாம், அங்கெல்லாம் நம்ம கரெக்டா திருவிழா அப்போ டிராவல் பண்ணிட்டு இருந்தோங்க ஒரு ஆடி மாசத்துல. அப்படியே சினிமா போஸ்டர்ஸ் மாதிரி இருக்கு ஒவ்வொரு பேனர்ஸும். அது ஒரு திருவிழாவுக்கு பாத்தீங்கன்னா 4-5 குரூப் பசங்க வந்து பேனர் வைப்பாங்க போல, எல்லாத்தோட பிக்சர்ஸும் போட்டு அதை வந்து நிறைய அனிமேஷன் எல்லாம் பண்ணி அம்மன் போட்டோ எல்லாம் போட்டு சும்மா தார் மாதிரி தக்காளி சோறு பண்ணிருப்பாங்க. சோ இன்ட்ரெஸ்டிங். இப்போ நம்ம டிராவல் பண்ணும் போதுதான் லோக்கல் கல்ச்சர் எல்லாம் வந்து அப்படியே ஆன் த ஃபீல்டு பார்க்க முடியுதுங்க. சோ இன்னும் 28 கிலோமீட்டர் இருக்கு நம்ம திருவண்ணாமலை ரீச் ஆகிறதுக்கு. ரூட் வேற சும்மா பச்சை பசேல்னு வேற லெவல்ல இருக்குல்ல. அப்படியே ஒரு பாட்டு கேட்டுட்டே போவோமா. இதே தாமரைங்கில படத்துலங்க நம்ம சங்கர் கணேஷ் இசையில எஸ்பிபி அவர்களும் சித்ராமாவும் பாடின பாட்டு இதோ உங்களுக்காக என்னோட வாய்ஸ்ல. ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தால், ஒரு காதல் காவியம் கையோடு தந்தால், கல்லூரும் காலை வேளையில் ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தால், ஒரு காதல் காவியம் கையோடு தந்தால், கல்லூரும் காலை வேளையில் ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தால். பூக்களின் கருவறையில் பிறந்தவள் நீயா, பூவுக்கொரு பூஜை செய்ய பிறந்தவன் நாடில்லையா, இதயத்தின் தாமரையில் இருப்பவன் நீயா, தாமரைக்குள் வீடு கட்டி தந்தவன் நான் இல்லையா, ஓடோடி வந்ததால் உள்மூச்சு வாங்குது, உன் மூச்சில் அல்லவா என் மூச்சும் உள்ளது ஒன்றானது. ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தால், ஒரு காதல் காவியம் கையோடு தந்தால், கல்லூரும் காலை வேளையில் ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். யாருக்கு யார் உறவு யார் அறிவாரோ, என் பெயரில் உன் பெயரை இயற்கையும் எழுதியதோ, பொன்மகள் மூச்சு விட்டாள் பூ மலராதோ, பூமகளின் வாய்மொழியே பூஜைக்கு வேதங்களோ, கல்லூரி வாழ்க்கையில் காதல் ஏன் வந்தது, ஆகாயம் எங்கிலும் நீலம் யார் தந்தது, இயல்பானது. ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தால், ஒரு காதல் காவியம் கையோடு தந்தால், கல்லூரும் காலை வேளையில்
லா, 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 லா. ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தார். மக்களே, எப்படி இருந்துச்சு பாட்டுன்னு சொல்லுங்க. கரெக்டா நம்ம பாட்டை பாடி முடிக்கிறோம். நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ள என்ட்ரு ஆகுறோங்க. சோ திருவண்ணாமலை மாவட்ட செக் போஸ்ட் தாண்டி இப்போ நாம போயிட்டு இருக்கோம் நம்ம தீப நகரத்துக்கு. ரோடு செம்ம சூப்பரா இருக்குங்க. ஒரு அலுங்கல் குலுங்கல் இல்ல, ஒரு பாட் ஹோல்ஸ் இல்ல. நம்ம இப்ப ரீசன்ட் டேஸ்ல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஒரு பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பார்த்தா நாம அவுட் ஆஃப் ஸ்டேட் போகவே இல்லைங்க. மேக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கிற சில ஊர்களுக்கு கிராஸ் பண்ணிருப்போம் ஒழிய எக்கச்சக்கமா வந்து நம்ம தமிழ்நாடு இன்டீரியர் ஏரியாஸ்ல தாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பாஸ்ட் 4-5 மந்த்ஸ்ல. எல்லா ஊருக்கு போனாலும் எல்லா மாவட்டங்கள்லயுமே வந்து நம்ம நேஷனல் ஹைவேஸும் சரி ஸ்டேட் ஹைவேஸும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரே ஒரு மாவட்டத்துல மட்டும்தான் கொஞ்சம் குறை நம்ம ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும். அவங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துலதான் மார்த்தாண்ட சைடு எல்லாம் போகும்போது சுமார் ரோடு நம்ம மூன் கிரேட்டர்ஸ் மாதிரி இருக்கு. சோ அங்க அந்த மாவட்டத்தை மட்டும் ஏன் நம்ம கவர்மெண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னு தெரியல ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும். சோ சீக்கிரம் நம்ம கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடு இருக்கிற ரோட்ஸையும் வந்து சும்மா சூப்பரா இப்போ இங்கெல்லாம் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ரேஞ்சுக்கே டெவலப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்திலயும் நிறைய இன்டீரியர் ஏரியாஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. கிராமங்களுக்குள்ள கூட சரி, மேல்மலையனூர் எல்லாம் நல்ல உள்ள கிராமங்களுக்குள்ளதான் இருக்கு. அங்கெல்லாம் கூட ரோட்ஸ் எல்லாம் வந்து செம்ம சூப்பரா இருக்குங்க. உண்மையிலேயே ஹாப்பியா இருந்துச்சு. சோ வேற லெவல் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து பஸ் ஸ்டாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஊர்லயும் வந்து புது புது பஸ் ஸ்டாண்ட்ஸ் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பிளாக்ஸ் எல்லாம் கூட பண்ணியிருந்தோம். நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்குங்க. நம்ம ஏர்போர்ட் ரேஞ்சுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்த வர மாதங்கள்ல வந்து நிறைய புது பஸ் ஸ்டாண்ட்ஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்க போல. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில கூட புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எப்ப ஓபன் பண்ண போறாங்கன்னு தெரியலங்க. ஓபன் பண்ணிட்டா நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் பழசு மாதிரிதான் இருக்கு. சோ சீக்கிரம் வந்து திருவண்ணாமலை புது பஸ் ஸ்டாண்டு ஓபன் பண்ணி நம்ம பஸ் எல்லாம் அங்கிருந்து போற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா செம்ம சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் எப்போ ஓபனிங் செரிமனி நடத்துவாங்கன்னு.
மக்களே, நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன அழகான கிராமங்களை எல்லாம் தாண்டிட்டு போயிட்டு இருக்கோம். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? ரோடு ரெண்டு சைட்ல இருக்கிற சீனரிஸ் எல்லாம். இன்னும் 14 கிலோமீட்டர்ல இருக்குங்க நம்ம திருவண்ணாமலை ரீச் ஆக. அங்கங்க பார்த்தா நிறைய பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. திருவண்ணாமலை பக்கத்துல இப்ப நிறைய பேர் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க போல. அதனால திருவண்ணாமலை சுத்தியுமே ரியல் எஸ்டேட், எங்க பார்த்தாலும் ரியல் எஸ்டேட் தான். இங்க பாருங்களா, அந்த கார்டன் இந்த கார்டன் சூப்பரா பிளாட்டை போட்டு வித்துட்டு இருக்காங்க. சோ இன்கேஸ் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா திருவண்ணாமலை பக்கத்துல செட்டில் ஆகணும்னு இந்த ரூட்ல பாருங்க மக்களே. சென்னை டு திருவண்ணாமலை ரூட். சோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ரீசன்ட் டேஸ்ல நம்ம திருவண்ணாமலை பத்தி நிறைய நியூஸ்ல படிக்கிறோம். தெலுங்குக்காரங்க நிறைய வர்றாங்க. எல்லா போர்ட்ஸ்லயும் தெலுங்குல தான் எழுதி இருக்காங்க. அப்படி இப்படின்னு சீக்கிரம் ஆந்திர பிரதேஷோட ஒரு மாவட்டமாவே திருவண்ணாமலை மாவட்டம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ், ட்ரால்ஸ், சோசியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் எல்லா பக்கமும் பேச்சு அடிபட்டு இருக்கு. நான் லாஸ்ட் டைம் டிராவல் பண்ணப்போ அவ்வளவு ஒன்னும் இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றாங்களோ சோசியல் மீடியால அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனா ரியல் ஃபீல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற மக்கள், அதுலயும் முக்கியமா திருவண்ணாமலையில வசிக்கிற மக்களுக்கு தானே தெரியும். சோ மக்களே, வீடியோ பார்த்துட்டு இருந்தா சொல்லுங்க, என்னதான் நடக்குது திருவண்ணாமலையில, உண்மையிலேயே அப்படி ஏதாவது இஷ்யூ நடந்துட்டு இருக்கா அப்படின்னு டீட்டெயில்டா சொல்லுங்க. எல்லாருக்குமே அது தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஏன்னா கோவில் நகரம்னா எல்லாருமே தான் வருவாங்க, நாட்டுல இருக்கிற எல்லா மக்களும் வருவாங்க. அதுலயும் நம்ம திருவண்ணாமலை மாதிரி பவர்ஃபுல்லான சிவன் டெம்பிள்கெல்லாம் இன்ஃபேக்ட் ஃபாரின்ல இருந்து கூட நிறைய பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க இல்லையா. அதனால நம்ம யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. பட் ஆனா அங்க ரொம்ப ஆக்கிரமிப்புகள் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாரும் வரணும், எல்லாருக்கான ஃபெசிலிட்டிஸும் நம்ம ஏற்படுத்தி தரணும். பிலிகிரிம்ஸ் ப்ராப்பரா இறைவனை தரிசிச்சுட்டு போறதுக்கு இங்க தேவையான ஸ்டே பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிராவல் பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிரிவலம் போகும்போது அங்க கிரிவலம்ல இருக்கிற பக்தர்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் நம்மளோட கடமை. பட் அது போக என்ன இஷ்யூ வரும்னு எனக்கு சத்தியமா புரியல. சோ என்ன இஷ்யூ கிரவுண்ட் லெவல்ல அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு திருவண்ணாமலை மக்கள் கமெண்ட்ஸ்ல சொன்னா எங்களுக்கும் ஐ ஓபனர் மாதிரி இருக்கும் மக்களே. சோ உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. சோ நாம தூரத்துல திருவண்ணாமலை தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்க பாருங்க, சும்மா செம்ம சூப்பர் ஸ்பிரிச்சுவல் வைப்ஸா இருக்கும். எப்ப நம்ம திருவண்ணாமலை பார்த்தாலுமே வேற லெவல் ஃபீல் தான். இதே ஃபீல் நாம எப்போ பழனி கிராஸ் பண்ணும்போது வருங்க. நம்மளோட சொந்த மாவட்டம் கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுனால நம்ம பொள்ளாச்சி அந்த சைடெல்லாம் டிராவல் பண்ணிட்டு உடுமலைப்பேட்டை, திண்டுக்கல் சைடெல்லாம் டிராவல் பண்ணும்போது நம்ம அந்த ரோட்ல டிராவல் பண்ணும்போது இதே எப்படி நம்ம திருவண்ணாமலையை பாக்குறோமோ அதே மாதிரி பழனி மலையை பார்த்துட்டே போக முடியும். அதுவும் நைட் நேரம் போகும்போது சூப்பரா மேல வேலுக்கு லைட் எல்லாம் போட்டு சூப்பரா சரவண பவன் எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. அப்படியே செம்ம வைபா இருக்கும். சோ இப்பவும் அதே மாதிரி ஃபீலா தான் இருக்கு. தூரத்துல இருக்கிற திருவண்ணாமலையை பார்க்கும்போது அப்படியே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்துடும். நம்ம பார்த்தோன்னே அந்த ஒரு அருள் தொத்திக்கும்னு வச்சுக்கோங்களா. சோ அந்த அளவுக்கு நம்ம திருவண்ணாமலையார் பவர்ஃபுல்லா நம்மளை ஆக்கிரமிச்சிருவாரு. என்ன சொல்றீங்க? சோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், திருவண்ணாமலை வந்துட்டு போற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லுங்க. கிரிவலம் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன மகிமைகள் எல்லாம் நடந்துச்சு வாழ்க்கையில அப்படிங்கறதெல்லாம் பதிவிடுங்க. சோ வீடியோ பாக்குற நாங்க எல்லாருமே தெரிஞ்சுப்போம். சோ இப்ப ரீசன்ட் டேஸ்ல பர்வதமலை பத்தி கூட நியூஸ் வந்துச்சுங்க. சடனா பயங்கரமா ஹெவி ரெயின் 2 பக்தர்கள் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஒரு 2-3 ஐ திங்க் 1 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். நம்ம திருவண்ணாமலையிலும் அது மாதிரி கிளவுட் பர்ட்ஸ், மேக வெடிப்பு ஆகி நம்ம நிலச்சரிவுகள் எல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்ப பர்வதமலையிலும் ஆயிருக்கு. நம்ம இப்ப ரீசன்ட் டேஸ்ல நம்ம கிளைமேட் சேஞ்ச் சடனா எங்கெங்கெல்லாம் ஆபத்துகள் வரும்னு எதிர்பார்க்கவே நம்ம மாட்டோம். அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நடக்குதுங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்கு. பர்வதமலையெல்லாம் ரொம்ப கண்டினியூஸ் மலைத்தொடர்களா இல்லைங்க. அது ஒரு திருவண்ணாமலை எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு மலை உச்சியில ஒரு கோவில் இருக்கு. அதுக்கு மக்கள் எல்லாரும் ட்ரெக் பண்ணி போயிட்டு வருவாங்க. அந்த மலையில எப்படி ஒரு மழை பெஞ்சு இவ்வளவு ஃபிளட் 2 பேர் அடிச்சுட்டு போற அளவுக்கு வருங்கிறத யோசிச்சு பார்க்க முடியல. சோ நம்ம கவர்மெண்ட்டும் ரொம்ப சீக்கிரம் அதுக்கான தடுப்பு
மக்களே, தீபநகரம் திருவண்ணாமலை டவுனுக்குள்ள இப்ப நாம டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. இன்னும் வந்து ஒரு 10 நிமிஷத்துல நாம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடலாம். சோ இந்த டைம் நாம ஆக்சுவலா என்ன பிளான் பண்ணிருந்தோம்னா, வேலூர் கோட்டை, அதுக்கப்புறம் வள்ளிமலை இதெல்லாம் பார்த்துட்டு, ஸ்ரீபுரம் எல்லாம் பார்த்துட்டு, அப்படியே செஞ்சி கோட்டையெல்லாம் பார்த்துட்டு, மேல்மலையனூர் எல்லாம் பார்த்துட்டு, அப்படியே திருவண்ணாமலையிலயும் வந்து ஒரு நாள் இருந்து விளாக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஆனா சரியான வெயிலுங்க வெள்ளூர்லயும் செஞ்சிலையும். அதனால பயங்கர ஹீட் ஆயிருச்சு, பாடி சோடா ஆயாச்சு. அதனால செம்ம டயர்ட் ஆயிருச்சு. ஏன்னா 2 பக்கமுமே வந்து நம்ம ட்ரெக்கிங் போனோங்க. வள்ளிமலையும் வந்து மலை ஏறுற மாதிரி இருந்துச்சு. உள்ளுக்குள்ள சச்சிதானந்த சுவாமிகள் ஆசிரமத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டர் நாம நடக்கிற மாதிரி இருந்துச்சு மலை மேல ட்ரெக்கிங். அதே மாதிரி செஞ்சிக்கோட்டை வள்ளிமலையை விடவே ரொம்ப ஸ்டீப். அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நாம மேல ட்ரெக் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தொடர்ந்து 2 நாள் வந்து நம்ம ட்ரெக் பண்ணோமா, அதனால பாடி சோடா ரேஞ்சுக்கு தான் நம்ம உடம்பு இருக்கு. அதனால செம்ம டயர்டு. அதனால ட்ரிப்பை வந்து பாதிலேயே கட் பண்ணியாச்சு. டைரக்டா நம்ம ஹோசூர் தான் போயிட்டு இருக்கோம். சோ திருவண்ணாமலை போயிட்டு அங்கிருந்து நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும் ஹோசூருக்கு. பெங்களூர் போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஹோசூர் வழியா தான் போகும். சோ நாம டைரக்டா ஹோசூர் போறோம். சோ மக்களே, இங்க பாருங்க, நம்ம திருவண்ணாமலையார் கோவில் பின்னாடி நம்ம திருவண்ணாமலை எல்லாத்தையும் பார்த்துட்டே நம்ம போயிட்டு இருக்கோம். சோ செம்ம சூப்பர் வைபு. என்ன இருந்தாலும் நம்ம திரும்பி போகும்போது அண்ணாமலையார பார்த்தாவே சந்தோஷம் தானே. சோ அந்த சந்தோஷத்தோட நாம இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு கிளம்ப போறோம். சோ இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல திருவண்ணாமலை கூட அருணாச்சலம் அப்படின்னு சொல்லி பஸ்ல போட்டு அதுக்கு வேற ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுங்க. எப்படி அதை பண்ணினாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஏதோ சஸ்பென்ஷன் எல்லாம் பண்ணிருப்பாங்க போல. எந்த டிப்போல வந்து ஒட்டுனாங்களோ அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா. இந்த மாதிரி சில இஷ்யூஸ் எல்லாம் கூட நடந்துட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம கோவில் பேர்கள் எல்லாம் வந்து திருவண்ணாமலைனா திருவண்ணாமலை தான் இருக்கணும். என்ன சொல்றீங்க? திருவண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் தானே நம்ம ஐயன் அம்மனோட பேரு. சோ அந்த நேம்ல தான் இருக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம மாத்திக்கிட்டு இருக்க கூடாது. என்னதான் வந்து வெளியூர்ல இருந்து மக்கள் வந்தாலும் அவங்க தேவைகளுக்காக நம்ம எப்படி இறைவனை கூப்பிடுறோமோ அந்த பேரையே மாத்துறதெல்லாம் வந்து ரொம்பவே தப்பு. நாளைக்கு திருவண்ணாமலையே வந்து அருணாச்சலம்னு பேரை மாத்திட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? சோ நம்ம அடையாளங்களை எல்லாம் விட்டு கொடுக்கவே கூடாது மக்களே. சோ எப்பவுமே நம்ம திருவண்ணாமலை தான், அண்ணாமலையார் தான், உண்ணாமலை அம்மன் தான். அந்த இதுல வந்து எல்லாருமே கிளியரா இருக்கணும். சோ இதே தாட்ஸோட நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ரீச் ஆயாச்சு மக்களே. மக்களே, நம்ம செஞ்சியிலிருந்து திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. இந்த வீடியோவே வந்து ரொம்ப லாங்கா இருக்கு. அதனால நாம திருவண்ணாமலையிலிருந்து ஹோசூர் வரைக்கும் போற டிராவல் வந்து இன்னொரு vlog-ஆ பண்றோம். இல்லாட்டி ரொம்ப பெரிய வீடியோவா வந்துடும். ஸோ செஞ்சியிலிருந்து திருவண்ணாமலை வரைக்கும் வந்த இந்த எஸ்சிடிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். until then take care and cheers from திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.